பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 9/1/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை சஷ்டி காலை 7:07 வரை, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் மதியம் 1:42 வரை, பின்பு ஹஸ்தம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளிக்கும் ஆற்றல்கள் உங்களுக்கு உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். செய்யும் தொழிலில் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்கவலையிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பெண்கள் உடல்நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக அமையக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் புதிய கடன்களை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடும். பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்து வரும். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மன நிம்மதியுடன் வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் அடர் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன யோகம் உள்ள நாளாக இருந்து வரக்கூடும். தாயாரின் அன்பும் அரவணைப்பும் உங்களை மன நிம்மதியாக வைத்திருக்கக்கூடும். தாய் வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். மன நிறைவும் மன நிம்மதியும் மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏழுமலையான். ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் சிவப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார முன்னேற்றம் மன நிறைவாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கும். விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கக்கூடிய உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் இளநீலம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிந்தனையில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய அனுசரிப்பு திறனால் மற்றவர்களின் மனங்களை கவர்வீர்கள்.
குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகி இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். நண்பர்களின் உதவியால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்குவது பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனநிறைவும் அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் செம்மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மனநிறைவை தரக்கூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த காரியங்களை இன்று நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தினர் உங்களை அனுசரித்து செல்வது மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் மரகத பச்சை மற்றும் இளநீலம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய உயர்வான செயல்களால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். நீண்ட தூர பிரயாணத்திற்கு திட்டமிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தொழிலில் அந்நிய நபர்களின் ஆதரவால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் தேவையான இடங்களுக்கு மாறுதல்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் புதிய உறவினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாகவும் இருக்கும். இன்றைய தினம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி. ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் இளநீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளித்து வெற்றி வாய்ப்புகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவரை தொழிலில் இருந்து வந்த மறைமுக போட்டிகள் விலகக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மன நிறைவுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி. ராசியான நிறம் தங்க நிறம் மற்றும் ஆரஞ்சு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.